மேலறை தியானம் மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் வெயின் கிரீன்வால்ட், விஸ்கன்சின், USA. தலைப்பு உள்ளத்தின் நம்பிக்கை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். எமது வள்ளங்களை ஆற்றில் இறக்கிய போது வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. ஒரு வாரம் இந்த ஆற்றில் பிரயாணம் செய்வதுதான் எமது நோக்கம். மதியம் தொடங்கி மாலை வரை மழை பெய்து கொண்டிருந்ததால் ஒரு பக்க கரையில் இறங்கி கூடாரம் அமைக்க தொடங்கினோம். ஆனால் அதுவும் தீ மூட்டுவதும் கடினமான விடயங்களாக இருந்தன. நாமும் சோர்ந்து போனோம். பொழுது சாயும் நேரத்தில் மழை குறைய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் வானத்தில் தோன்றிய வானவில் மிக அற்புதமான அழகான காட்சியாக இருந்தது. எதிர்பாராத இந்த நம்பிக்கையின் அடையாளம் எமக்கு புத்துயிர் அளித்தது. கடவுள் வாக்களித்த அவருடைய பிரசன்னமும் கரிசனையும் எம்மோடு இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தியது. அடுத்த நாட்காலையில் உதித்த சூரியன் எமது பிரயாணம் முடியும் வரை பகலில் ஒளி வீசியது. சரீரத்திலும் உள்ளத்திலும் ஏற்படும் துன்பம் தாமதமானால் நம்பிக்கையின்மையை உருவாக்கும். கடவுளின் உதவிக்காக இயங்குவோம். அப்படியான நேரங்களில் கடவுள் தமது தெய்வீக பிரசன்னத்தினால் நம்பிக்கை தந்து எம்மை தாங்குவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். எப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலையிலும் நாம் கடவுளை தேடினால் எமது உள்ளத்தில் நம்பிக்கை ஒளியை தருவார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீங்கள் வாக்களித்திருப்பதை நாம் பூரணமாக விசுவாசிக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. துன்ப நேரத்தில் கடவுளின் பலத்திலும் கரிசனையிலும் தங்கியிருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.